ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் பார்க்க போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் கடைசியில் இஸ்ரேலுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் திடீரென நடக்க இருந்த இந்த பிணை கைதிகள் சம்பந்தப்பட்ட டீல் கேன்சல் ஆகிருக்கு. அது ஏன் கேன்சல் ஆச்சு, எப்படி கேன்சல் ஆச்சு, அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பெகசஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் ஏஜென்சி ஏற்கனவே பெகசஸ் ஸ்பைவேர் இந்தியாவில் இருந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அதற்கு மாறுபாடாக வேறு ஒன்றை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அதை தான் நம்ம தொடக்கத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்தியன் டிஃபென்ஸ் ஏஜென்சி இஸ் பையிங் இஸ்ரேலி ஸ்பைவேர் as a potential Pegasus ஆல்டர்னேட்டிவ். 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்திய டிஃபென்ஸ் ஏஜென்சி அல்லது இந்தியாவின் டிஃபென்ஸ் சென்டர்ஸ் எல்லாமே இஸ்ரேல் நாட்டுடைய இந்த பெகசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பைவேரை பயன்படுத்தி நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய விஐபிஸ் அப்படின்னு நிறைய பேருடைய பர்சனல் ப்ளஸ் ப்ரைவேட் லைஃப்பை ஹேக் பண்ணி டேப் பண்ணி லிசன் பண்ணாங்க. ஒரு ஸ்பைவேரை யூஸ் பண்ணி எல்லாருடைய ஃபோனையுமே இவங்க ஒட்டு கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. உடனடியாக அதை பற்றி பெரிய ஒரு குழப்பமே நம்ம நாடு முழுவதுமாக ஏற்பட்டது. ஆக்சுவலாக அது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண விஷயம் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனடியாக அந்த ஸ்பைவரெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். இனிமேல் பெகசஸுக்கும் இந்தியாவுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. இஸ்ரேல் இனிமேல் அந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்பைவேருமே இந்தியாவுக்கு சப்ளை பண்ணாது அப்படிங்கிற அஷ்யூரன்ஸ் கொடுக்கப்பட்டு உடனடியாக வேறு ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால அது அப்படியே இட் ஜஸ்ட் டைட் டவுன். நீங்கள் இப்போ பாருங்கள், இன்னைக்கு வந்திருக்க ஒரு பிரேக்கிங் நியூஸ், ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு டிஃபென்ஸ் ஏஜென்சி, அதனுடைய பேர் இன்னும் வெளியே வரல, அண்ட் இந்தியன் டிஃபென்ஸ் ஏஜென்சி திருப்பியும் இந்த பெகசஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு இணையான இன்னொரு ஸ்பைவேரை நம்ம நாட்டுக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. அதனால் இந்த டிஃபென்ஸ் ஏஜென்சி நம்ம நாட்டில் உள்ள யாருடைய ப்ரைவேட் லைஃப்பில் எதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே இன்னும் தெரியலை. திடீர்னு இது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த முக்கியமான ஒரு செய்தி, நம்ம இந்திய அரசு இந்த பார்லிமெண்டரி பேனலில் எக்ஸ்பர்டைட் சப்ளை ஆஃப் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் தேஜாஸ் டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நம்ம இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸுக்கு, இந்தியாவின் விமானப்படைக்கு அதிகமான தேஜாஸ் போர் விமானங்கள் உடனடியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டரி பேனல் ரொம்ப வேகமாக ஐஏஎஃப்க்கு தேவையான போர் விமானங்களை சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கும்போது அட் த பேக் எண்ட் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு என்ன தோணுது. அது பாகிஸ்தானாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம். ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா போர், இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர். இப்படி 2 முக்கியமான போர் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு நேரத்தில் நம்ம நாட்டுடைய பார்லிமெண்டரி பேனலே உடனடியாக முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக தேஜாஸ் போர் விமானங்களை ஐஏஎஃப்க்கு சப்ளை பண்ணணும். ப்ரொடக்ஷன் ரேட் கொஞ்சம் ஸ்லோ தான், இந்தியாவில் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்குது. நம்மளுடைய பிஹெச்இஎல் நிறுவனம் ஓரளவுக்கு தான் ஒரு வருடத்திற்கு 8 அல்லது 9 போர் விமானங்கள் மட்டும்தான் தயாரிக்க முடியும். ஆனால் அதை மாற்றி உடனடியாக அதிகமான போர் விமானங்கள் தயாரித்து இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸுக்கு, இந்தியாவின் விமானப்படைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்லிமெண்டரி பேனல் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா, முக்கியமாக இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் ஏதோ ஒரு மேல்தட்ட போருக்கு தயாராகுதோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வருது. ஏன்னா ஆன் ஜியோபாலிட்டிக்கல் லெவல் எது எப்போ நடக்கும்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இந்த பிஓகே சிக்கல் தொடர்ந்து நம்ம நாட்டில் உள்ள முக்கியமான புள்ளிகள், முக்கியமாக அது எக்ஸ்டர்னல் மினிஸ்டராக இருக்கட்டும், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், ஏன் அப்பப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரே அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறார். 2024ஆம் ஆண்டில் அடுத்த எலெக்ஷன் வருது. அதுக்கு முன்னாடி இந்த பிஓகே விஷயத்துக்காக ஏதாவது விஷயத்தை இந்தியா செய்யுமோ, அப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா அது சைனாவையும் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும்,
பாகிஸ்தானை இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனவே அதுக்காக தான் இந்திய அரசு ஏதோ செய்யுதோ, அல்லது பார்லிமெண்ட்ரி பேனல் ஏதோ செய்யுதோ, இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் ஏதோ செய்யுதோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வருது. இப்படி பார்லிமெண்ட்ரி பேனலே வந்து தேஜாஸ் போர் விமானத்தை உடனடியாக சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தேகம் ஓரளவுக்கு வேலிடேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் 114 MRFA அண்டர் மேக் இன் இந்தியா ஃப்ரேம்வொர்க் கவர்மெண்ட் டு பார்லிமெண்ட்ரி பேனல். அவங்க அந்த பார்லிமெண்ட்ரி பேனல் கேட்டதுக்கு நம்ம கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. இந்தியாவில் நம்ம நாட்டுக்குள்ளேயே மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அடிப்படையில் 114 MRFA போர் விமானங்கள் நம்ம நாட்டிலே செய்ய போறதாக கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ரி பேனலுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த 114 போர் விமானங்கள் MRFA அப்படின்னு சொல்லும் போதே, அதாவது மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், MRFA அப்படின்னு சொல்றது. இந்த மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து பல வருடங்களாக இந்தியா வந்து வேற ஏதாவது ஒரு நாட்டிடம் இருந்து வாங்குமோ அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ நம்ம கவர்மெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, அது நாங்கள் வெளியே யாருக்கிட்டையும் வாங்குறதா இல்லை, மாறாக கண்டிப்பாக நம்ம நாட்டுக்குள்ளேயே மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அடிப்படையில் இந்த 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை நம்ம நாட்டுக்குள்ளேயே செய்ய போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டிஃபென்ஸ் வளர்ச்சி, அதாவது பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு ஆயுத வளர்ச்சி வந்து நம்ம நாட்டில் கடந்த 10-15 வருடங்களில் நடந்த மாதிரி நம்ம நாட்டு வரலாற்றில் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. உதாரணத்துக்கு, திஸ் இஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம நாட்டு ஆயுத ஏற்றுமதிக்கு அவ்வளவு பெரிய ராசி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆகாஷ் மிசைல் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு பெரிய சோதனையை செஞ்சு சாதனை செஞ்சது. ஒரே நேரத்தில் 4 டார்கெட்டை ஒரே மாதிரியாக அழிக்கிற மாதிரியான ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம டிஃபென்ஸ் நிறுவனங்கள் வந்து செஞ்சு காட்டுச்சு. இப்போ அர்மீனியன் கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அஜர்பைஜானுக்கும் அர்மீனியாவுக்கும் நடக்கக்கூடிய போரில் அர்மேனியா வந்து இந்தியாவிடமிருந்து 6000 கோடி ரூபாய்க்கு இந்த ஆகாஷ் மிசைலை வாங்கியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், அர்மேனியா வந்து இந்த டீலை கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிடமே பிலிப்பைன்ஸ், பிரேசில் அப்படின்னு 2-3 நாடுகள் வந்து இதே இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை வந்து வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த அர்மீனியா வந்து ஆல்மோஸ்ட் 11-12 செட் ஆஃப் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இந்தியாவிடமிருந்து வாங்கியிருக்காங்க. அந்த டீலோட மொத்த மதிப்பு வந்து ஆல்மோஸ்ட் 6000 crore rupees, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? எனவே இந்த பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட், இந்த BDL அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிறுவனம் தான் இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனம். திஸ் பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் வில் மேனுஃபேக்சர் அண்ட் டெலிவர் தி ஆகாஷ் ஆன்டி-ஏர் சிஸ்டம் as part of an estimated 6000 crore. அதாவது இந்த ரீசெண்டாக பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த 4 ஏரியல் டார்கெட்ஸை சைமல்டேனியஸ்லி அட்டாக் பண்ணுறது, அது உலக அளவில் நிறைய நாடுகளை ரொம்ப உசுப்பேத்தி விட்டுடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அதிகமான நாடுகள் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஸ்ரீலங்கா பற்றி நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரம் ஆல்மோஸ்ட் 2.5-3 வருடங்களுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைமாக பாசிட்டிவ் சைடாக டேர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது யாரால் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்திய அரசும் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியும் தான் ஸ்ரீலங்காவை காப்பாற்றுச்சு, ஓரளவுக்கு காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஸ்ரீலங்கா டிக்ளேர்ஸ் பாஸ் ஆன் ஃபாரின் ரிசர்ச் வெசல்ஸ் அமிட்ஸ்ட் இந்தியன் கன்சர்ன்ஸ் ஓவர் சைனீஸ் சர்வேலன்ஸ். கடந்த 2 வருடங்களாக ஆல்மோஸ்ட் இந்த பேண்டமிக் தொடங்கிய பிறகு தொடர்ந்து சைனாவுடைய இந்த சர்வேலன்ஸ், அந்த ரகசிய ஸ்பை கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்பை கப்பல் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகுது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை எல்லாருக்குமே சொல்லி இந்தியன் ஓஷன் வழியாக டிராவல் பண்ண விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை இந்தியா ஃபர்ஸ்ட் டைமா எதிர்த்தப்ப சைனாக்காரன் என்ன சொன்னான்னா, இந்தியன் ஓஷனுக்கு உள்ளாடி அண்டர் த ஓஷன் ரெகுலர் ஓஷன் ரிசர்ச் பண்ண போறதா அவன் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் வந்து இல்லை, அது போய் அவன் அப்படி செய்யலை அப்படிங்கிறது எல்லாரும் மொத்த உலகத்துக்குமே ப்ரூவ் பண்ணாங்க. யார்? இந்தியா. ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்தது, ஒரு பெரிய வார்னிங் கொடுத்தது. நீ திருப்பி அவனுடைய ஸ்பை கப்பலை உன் நாட்டுக்கு வர்றதுக்கு நீ அனுமதிச்சேன்னா உனக்கு வரக்கூடிய உதவி, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டிலேருந்து எந்த உதவியுமே உனக்கு வராது, நீ ஒழுங்காக இருக்கிறனா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது.
கொடுத்த பிறகும் கூட 2-3 முறை சைனாவுடைய இந்த ஸ்பை கப்பல் ஸ்ரீலங்காவுக்கு போச்சு. அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இந்தியன் ஓஷன் வழியாக போகும்போது தான் அது பெரிய சிக்கல். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வந்து இனிமே சைனாவுடைய ஸ்பை கப்பல் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வர முடியாது, வரக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த இண்டோ பசிபிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு பாகிஸ்தானும் சைனாவும் தாங்க தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறானுங்க. பாகிஸ்தான் பல பிரச்சனைகள் உருவாக்குனாலும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமில்ல, கடந்த 6 மாதங்களாக லண்டன்ல இந்த யூகேல இருந்த நவாஸ் ஷரீஃப் வந்து அவரு கொலை பண்ண போறாங்க, ஹேங் பண்ண போறாங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற 1000 செய்தி இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த நவாஸ் ஷரீஃப் வந்து இப்ப பாகிஸ்தான் வந்திருக்கிறார். வந்ததுமே இந்த நவாஸ் ஷரீஃப் என்னாச்சுன்னு தெரியல, தொடர்ந்து இந்தியாவுக்காகவே பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல. நீங்க ஊடகங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு எல்லாருமே பேசக்கூடிய பேச்சு என்னன்னா, நவாஸ் ஷரீஃப் இஸ் பாகிஸ்தான்ஸ் பெஸ்ட் சான்ஸ் டு நார்மலைஸ் டைஸ் வித் இந்தியா. அப்படின்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் ஓரளவுக்கு நல்ல உறவுல வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இனிமே வரலாற்றில் நவாஸ் ஷரீஃபால மட்டும்தான் அது நடந்தா உண்டு, இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கடந்த 6 மாசத்துல அவர் யூகேல இருந்து பாகிஸ்தான் வந்ததுல இருந்து தொடர்ந்து பேசுறது இந்தியாவை பற்றி தான். கொஞ்ச நாள் இம்ரான் கான் கூட இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாரு, உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டானுங்க. இப்போ இந்த நவாஸ் ஷரீஃப் எப்போ ஜெயிலுக்கு போவார்னு அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிலிட்டரிக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? அவர் என்ன சொல்றாரு, எப்படி சொல்றாரு, நம்ம அந்த செய்திக்கு திருப்பி வருவோம். அது இந்த வீடியோவின் கடைசியில் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு அழகான டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட வெற்றி என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நம்ம இந்தியாவின் விமானப்படை முதல் முறையாக எப்படி ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெக்ட் பண்ணாங்களோ, டிப்ளாய் பண்ணாங்களோ, அதே மாதிரி சம்மர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இன்னொரு பெரிய ஆயுதம் இருக்கு. சரியா? நீங்க பாருங்க, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அவங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்கும். சரியா? நீங்க இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டேன்னா ஒரு S-500 அல்லது S-400 அப்படின்னு ஒரு பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஆனால் இந்தியா மாதிரி ஒரு பெரிய வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் மிலிட்டரி பவர் கிட்ட அப்படி ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்பியே இல்லை. ஆகாஷ் இருக்கு, சரியா, பிருத்திவி இருக்கு. இப்போ பாருங்க, இந்த சம்மர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு பெரிய ஆயுதமாக பார்க்கப்படுது. சரியா? இப்படிப்பட்ட நேரத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைனிங் டீல் டு பை so many different weapons. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைன்ஸ் டீல் டு பை 6 high-tech patrol vessels for Coast Guard worth 1,614 crore. ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஆயுத எக்ஸ்போர்ட்ல பணம் வருதோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக ஆயுதங்களை வாங்குறதுக்கும் பணம் செலவழிக்கப்படுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பை கப்பல் வந்து சைனா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவன் தான் வந்து இந்தியன் ஓஷன் வழியாக ஸ்ரீலங்கா போறேங்கிற பேர்ல அந்த சோதனை, இந்த ரிசர்ச், அப்படி இப்படி எல்லாம் செய்யறான் அப்படின்னு சொல்றோம். இந்தியா கிட்டே இருக்கு. இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய வரிசையா கப்பல், அந்த ஸ்பை, முக்கியமாக பேட்ரோல் வெசல்ஸை பாருங்க. இப்போ கூட 6 ஹைடெக் AI எனேபிள்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு பேட்ரோல் வெசல்ஸ் ஆல்மோஸ்ட் 1,600 crore வாங்கியிருக்காங்க. நான் இந்த நவாஸ் ஷரீஃப் என்னமோ சொன்னாரு அப்படின்னு சொன்னேன்ல, அவர் சொல்றாரு, கண்ட்ரீஸ் அரவுண்ட் அஸ் ஹேவ் ரீச்ட் மூன் பட் வி ஹவ் நாட் ரிசன் ஃப்ரம் எர்த். உண்மையாவே சொல்றேன், இன்னும் 6 மாசமோ 12 மாசமோ கண்டிப்பா பாகிஸ்தான் மிலிட்டரிக்காரன் இந்த நவாஸ் ஷரீஃபை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான் பாருங்க. அவர் சொல்றாரு, நம்ம இந்தியாவை பற்றி வெளிப்படையாவே சொல்றாரு, பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் நிலா வரைக்கும் போயிடுச்சு, சந்திரயானை சொல்றாரு. சரியா? ஆனா நம்ம பூமியிலேருந்து ஒரு குண்டூசியை கூட இன்னும் மேலே ஏற்றலை அப்படின்னு அந்த நாட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே இந்தியாவை புகழ்ந்து தள்ளுறாரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது பாகிஸ்தானுக்குள்ள இருந்துக்கிட்டு அவர் செய்யக்கூடாத ஒரு விஷயம். பாவம், அவருக்கு என்ன ஆகும்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பிளிங்கன் இன்னைக்கு திடீர்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டிப்ளமேட்ஸ், பெரிய பெரிய இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய செனேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்தியாவை பற்றி ஏதாவது பேசுறானுங்க. இன்னைக்கு பிளிங்கன் என்ன பேசியிருக்காரு பாருங்க, அமெரிக்கா ஹேஸ் டீப்பன்ட் இட்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் இந்தியா.
elevated its cooperation through குவாட். திடீர்னு இந்த குவாட் உண்மையிலேயே நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. குவாட் உங்களுக்கு தெரியும், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா அப்படின்னு 4 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. இது ஒரு டிஃபென்ஸ் அமைப்பு அப்படின்னு சொல்றதை விட இட்ஸ் அ செக்யூரிட்டி அமைப்பு. இட்ஸ் அ பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட, ஆயுத சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்றதை விட வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இவர் திடீர்னு பிளிங்கன் மட்டும் இல்லைங்க, இப்ப கொஞ்ச நாட்களாகவே யாராவது ஒரு அமெரிக்க செனேட்டர் அல்லது பெரிய தலைவர் ஏன் இன்க்ளூடிங் பைடன் தொடர்ந்து இந்தியாவை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இவங்க யாராலையுமே தடுக்க முடியாத வளர்ச்சியாக மாறிடுச்சு. சரியா? இப்படிப்பட்ட நேரத்தில் சைனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் இன்னைக்கு பைடனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? சைனா வில் ரீயூனிஃபை தைவான் வித் மெயின்லேண்ட் சைனா. தைவானை சைனா கூட சேர்க்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஜின்பிங் வெளிப்படையாக பைடனுக்கு சொல்லியிருக்கிறார். இந்தியா பிரான்ஸ் கிட்ட இருந்து 26 ரஃபேல் மெரைன் ஜெட்ஸ் வாங்க போற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய கோர்ட்டுக்கான லெட்டர் இந்தியா பிரான்ஸுக்கு கொடுத்திருந்தது. இன்னைக்கு பிரான்ஸ் அதை அக்செப்ட் பண்றதாக இட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்ஸ் ஹஸ் சப்மிட்டட் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு இந்தியா. அந்த இந்தியாவுடைய டெண்டருக்கு 26 ரஃபால் மெரைன் ஜெட்ஸ் வாங்குறதுக்கு. இந்த மெரைன் ஜெட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய போர் விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கு பாத்தீங்களா, ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இந்த 2 போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் பயன்படுத்துறதுக்காகவே வாங்கணும் அப்படிங்கிற டீல் 26 ரஃபேல் மெரைன் போர் விமானங்கள். இதுக்கான ரெஸ்பான்ஸ் பிரான்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்பெல்லாம் டெய்லி நீங்கள் நியூஸை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் 200 ஹமாஸ் சென்டரை தாக்கியிருக்கு, 300 ஹமாஸ் சென்டரை தாக்கியிருக்கு, தலைவர்களை பிடிச்சிருக்கு, டனலில் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, ஒரு பெரிய டனல் நெட்வொர்க்கையே இஸ்ரேல் பிடிச்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து இஸ்ரேல் பக்கமாக செய்தி வந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம நாட்டில் உள்ள ஒரு சில பேருக்கு மட்டும் ஏதாவது ஒரு வழியாக ஹமாஸுக்கு வெற்றி கிடைக்குது, ஹமாஸ் அந்த இடத்த பிடிச்சிருக்கிறான், ஹமாஸ் அவனை கொண்டுட்டான், இவனை கொண்டுட்டான் அப்படிங்கிற செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி வருதுன்னு எனக்கு தெரில. கேட்டால் அந்த நியூஸ் பேப்பரை பாருங்கள், இந்த நியூஸ் பேப்பரை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் இன்னைக்கும் வந்திருக்க ரிப்போர்ட் நீங்கள் பாருங்கள், அதிகமான ராக்கெட் தாக்குதல்கள் இன்னும் கூட ஹமாஸ் மட்டும் இல்லை, ஹவுதீஸ் மட்டும் இல்லை, ஹெஸ்பல்லா மட்டும் இல்லை, ஈராக்லேருந்து கூட இவங்க எல்லாருமே சேர்ந்து டெலவீவ் இஸ்ரேலுக்கு உள்ளாடி தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. டெய்லி 2 பேர் 3 பேர் 4 பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஹமாஸ் இன்னைக்கு they have rejected Israel's offer for 7-day truce in Gaza. இஸ்ரேல் நாங்கள் 7 நாளைக்கு போற தாக்குதலை நிறுத்தி வைக்கிறோம் காசால, நீங்க 40 ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் இஸ்ரேல் ஹமாஸ்க்கு கொடுத்துருந்தது. இன்னைக்கு ஹமாஸ் அதெல்லாம் முடியாது, நீ போற நிறுத்தவே வேண்டாம், நாங்கள் 40 ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. அப்படின்னா அவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்பீங்க. அவனுடைய டிமாண்ட் இந்த 3 நாள் நிறுத்துறது, 5 நாள் நிறுத்துறது, 7 நாள் நிறுத்துறது அப்படிலாம் இல்லாமல் ஒரே அடியா உன்னுடைய மிலிட்டரி ஆப்ரேஷன், அந்த காசால நடக்கக்கூடிய மிலிட்டரி ஆப்ரேஷனை நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கான்வர்சேஷனுக்கே, அப்படிங்கிற நெகோசியேஷனுக்கே நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆனா இவர் என்ன சொல்றாரு நெத்தன்யாகு, அதெல்லாம் முடியாது. சரியா? இட் இஸ் அண்டர் த ஹார்ட் ஆஃப் காசா சிட்டி. IDF இட் இஸ் டிகிங் அப் அ வாஸ்ட் ஹைவ் ஆஃப் லேயர்ஸ் வேர் ஹமாஸ் எலைட்டட். ஹமாஸுடைய பெரிய பெரிய தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்தாங்களோ அந்த மாதிரியான எல்லா டனலையுமே தோண்டி தோண்டி டெய்லி ஒரு புதிய இடத்த, ஒரு புதிய நெட்வொர்க்கை இஸ்ரேல் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யாரும் வெளியே பேசுறதே இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேசுற மாதிரி ஊடகங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ அல்லது இஸ்ரேலை பற்றிய உண்மையான செய்திகளை வெளியிடுற மாதிரி ஊடகங்களே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அவன் ஹமாஸ் அந்த ஹாஸ்டேஜ் நெகோசியேஷனுக்கு வரவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய 50-60 பேரை பற்றி கவலைப்படுது. அவன் ஒரு நாளைக்கு 1000, 2000, 3000 அப்படின்னு பாலஸ்தீனியன் மக்கள், காசா மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி ஹமாஸுக்கு கவலையே கிடையாது. ஆல்மோஸ்ட் 20,000 பேர் இறந்துட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த காசா 70 நாளில் இந்த காசால 20,000 பேர், ஆல்மோஸ்ட் 20,000 ஹமாஸ் வந்து இறந்துருக்கிறாங்க. இதில் பொதுமக்களும் உண்டு கண்டிப்பாக. ஆனால் அதை பற்றி இந்த ஹமாஸ் தலைவர்கள் கவலைப்படுறாங்களா, அதை வந்து ஒரு சாவா அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. யார் எங்கே எத்தனை பேர் செத்தா எனக்கு என்ன அப்படிங்கிறது தான் அவனுடைய பேச்சு. ஆனால் உன்னுடைய 50 பேர், உன்னுடைய 100 பேர், நீ அவங்கள ஆயிரக்கணக்கில் கொண்டுகிட்டு இருந்தாலும் உன்னுடைய 50 பேரையும் 100 பேரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். இது வந்து மனிதாபிமானமே கிடையாது, இது மிருகத்தனம். இந்த ஹமாஸ் செய்கிறது உண்மையான மிருகத்தன செயலா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்னால் இவர் யாரோ எதுக்கோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் சிம்பிள், நான் சொல்கிறது, அவன் ஒரு நாளைக்கு 1000 2000 பேரை கொல்றான் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறோம். அவன் அதை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவன் 50 பேரை விட மாட்டானா, ஆனால் 20,000 பேரை கொல்வானா. யாரு? இந்த ஹமாஸ். அப்படின்னா அவன் செய்கிறது மிருகத்தனம் கிடையாதா? அதுதான் மிருகத்தனம். அதனால தான் இவர்களை நம்ம தீவிரவாதிகள்னு சொல்கிறோம். ஹமாஸ் தீவிரவாதிகள் தான், அவங்க பயங்கரவாதிகள் தான், அவங்க போராளிகளும் கிடையாது, வேற எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஹமாஸ் தீவிரவாதிகள் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஒரு சில பேர் ஏதாச்சும் பதிவு பண்ணுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சரியா? ஏன்னா அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இஸ்ரேல் பற்றி ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்குது. இப்போ எல்லாம் ரஷ்யா உக்ரைன் பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. ரஷ்யா உக்ரைன் பற்றி ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது, போங்க பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.